நான் பங்காளி ஒரு 2 நாள் முன்னாடி சம்மட்டி போலா. நீ வேற ஏன் பங்காளி வெறுப்பேத்துற? நானே கருப்புல இருக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க கடப்பாறை டீம் வால்பாறை டீம்னு. 4 பாயிண்ட் எடுத்துட்டு நெக்கில் பேசுற பேசு. பஞ்சாப்காரன் சப்பாத்தியை பண்ணுற மாதிரிலாம் பஞ்சு தள்ளிட்டான். அது கூட பரவாயில்ல பங்காளி. அதுல ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஐயர்லயே ரவுடி ஐயரான். அவன் அடி மட்டும் தனியா தெரிஞ்சது. ஆமா, நீங்க ஒரு பெரிய ஆள்னா. அப்படியா? ஆமாண்ண. அட்ட டைம்ல மல்லிகா மாலவிக்கான 2 பேரும் ஒத்தையாண்ணா. டே கருவாயா, அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பு வேணும். மூஞ்சி வேணும், புரியுதா? நான்லாம் துபாயில இந்த ரேஞ்சுக்கு இங்க வந்து உன் கையில மசாஜ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பண்றது? அண்ணா, நீங்க துபாயில அப்படி என்னதானே வேலை செஞ்சீங்க? ஐயோ, என்ன வேலை செஞ்சேன்னு கேக்குறானே. ஒருவேளை துபாயில நம்ம கக்கஸ் கொள்ளுற வேலை தான் செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு போனோம். இருக்காது. யோ, நீ துபாயில கக்கஸ் கொள்ளுற வேலையா செஞ்ச? டேய், நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படா கேச்சு? அப்போ நீ உண்மையாவே துபாயில கக்கஸ் கொள்ளுற வேலை தான் செஞ்சியா? ஏம்பா சாமியாரா, இப்படியே எவ்வளவு தான் உட்காருதா? எப்பதான் ஞானம் வரும்? ஏம்பா முன்சாமியா, ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும்பா, அப்பதான் ஞானம் வரும். அப்படிலாம் ஒரு வாய்ப்பேன் சாப்பிடு. நேது வாய்ப்பயமா? நான் சாமி ராயபுரமா? எனக்கும் பக்கத்துல தான் தண்டார்பேட்டை. ஏம்பா முன்சாமியா, உன்னை பார்த்தா பிளே பாய் மாதிரி இருக்குது. உனக்கு சாமியார்லாம் செட் ஆகாது, பேசாம ஊருக்கு கிளம்பிடு. பிளே பாய் லிப்லா கட்டிக்க வேண்டிய வயசுல லிப் பாம் போட்டுன்னு சுத்தினுங்கிறான் பனி வெடிப்புனால. நீ வேற ஏன் சாமிய என் வைத்தஸ்ல ஊட்டிக்கிறா? அவ்வா, நான் வாழ்க்கடா. இந்த ஆள் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து வீட்டுல பொண்டாட்டிய பாக்கிறதுக்கு கூட போக முடியல. வேலைன்னு சாவடியும். நம்ம கூட வேலை செஞ்சவங்களாம் லியோ ரோலெக்ஸ்ன்னு பெரிய ஆளாயிட்டானுங்க. அதுலயும் ஒருத்தர் இப்போ அரசியலுக்கு வர போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு வேலை. இந்த ஆள் ஒரு முதலாளி, நம்ம ஒரு தொழிலாளி. இந்த ஆள் சரியான பைத்தியமா இல்ல சரி ஆகாத பைத்தியமான்னு தெரியல. மந்த கோளாறு உள்ள லூசு பையன். டேய், நான் கோபாலு, நல்ல தூக்கமா? இல்ல முதலாளி, நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துன்னு போலான்னு யோசிச்சேன். சூப்பர் தான் கோபாலு. நீ இருக்கிற விட என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரமாவே அம்பானி ஆகிறோம். சாம்பிராணி வேணா போடலாம், அம்பானிலாம் ஆக முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு தமிழ் பாடம். நேற்று சொல்லி கொடுத்தான்ல பால் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க. சார், பால் 3 வகைப்படும் சார். ஆண் பால், பெண் பால், அமலா பால். எது அமலா பாலா? உங்களுக்கு பாடு அறுக்கிறதுக்கு பதில் மாடு மேய்ச்சிட்டு போயிடலாம் பல்துரா. சார், எங்க வீட்டாண்ட நிறைய இருக்கு சார் மாடு. எடு செருப்ப நாய. சார் குமாருக்கு ஒரு டவுட்டா சார்? சூப்பர்ப்பா தம்பி, உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் ஸ்கூலுக்கு நல்ல பேரு. கேளுப்பா, என்ன டவுட்டு? ஒன்னும் இல்ல சார், இங்கிலீஷ் டீச்சர் உங்களை 2 தடவை பார்த்துட்டு போனாங்க. நீங்களும் பார்த்தீங்க. உங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்ல லவ் வரத்துக்கு எத்தனை அறிகுறி இருக்கா சார்? புதுச்சேரியில் தளபதி விஜய் பிரச்சாரமா கூலிங் கிளாஸை ஸ்டைலாக பிடித்தார். அதே போல் எனக்கும் வேண்டுமென அடம் பிடிக்கும் மற்றொரு தலைவர். பிரச்சாரத்தின் போது ஆண்டவர், நான் நடிகன் என்பதால் கண்களாலே பேசி வாக்கு சேகரிப்பேன் என்று கூறியுள்ளார். ஐயோ, இவர் வாயில பேசினாலே புரியாதே. கோயம்புத்தூரில் மணமக்களுக்கு காஸ்ட்லி கிஃப்டான எல்பிஜி சிலிண்டரை வழங்கிய நண்பர்கள். மதுரையில் பாய் ஒருவர் கேஸ் சிலிண்டரை கொடுத்தால் தினமும் மதிய பிரியாணி இலவசம் என்று அறிவித்துள்ளார். ஐயோ, நம்ம கிட்ட எம்டி சிலிண்டர் தான் இருக்குது. இதை குத்துட்டு வேணா குஸ்கா கேட்டு பாக்கலாமா? மச்சான், இங்க வாடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இனிமே என் கூட சாராதரா. உங்க கூட சேர்ந்தா நான் குடிக்கிறேன்னா கெட்டு போயிடறேன்னா எங்க அம்மா திட்டுறாங்க. டேய் தாண்டவம், நீ யாரா பேசுறா? அப்போ உனக்கு சின்ன வயசு, கட்டிங் ஊத்த தெரியாம திணறுவ. உனக்கு கட்டிங்க ஊத்தி தண்ணிய ஊத்தி பாண்டி வராம இருக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஊத்தி ஊத்துனே, அதுக்கு காட்டுற நன்றியாடா இது. ஒரு தடவை குமார் பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வாங்கினப்போ எனக்கு பாண்டிச்சேரி சரக்கு தான் வேணும்னு கேட்டியே.
உனக்காக எல்லாம் குத்துட்டு லோக்கல் சரை பூச்சனே, அதுக்கு காட்டுற நன்றியாடா இது. அது கூட பரவாயில்ல. ஒரு தடவை உன் ஆள் எதிர்த்து வீட்டுக்காரங்கள ஓடி போயிடுச்சுன்னு நைட்டு ஃபுல்லா அவங்க கூட உட்காந்து குச்சினாடா. அதை கூட மறந்துட்டியாடா. டேய் மச்சான், எவ்வளோ நேரம்டா? டேய் மங்கூஸ் மண்டியா, சீக்கிரம் சைடா கரிய பசியுது. நேதா மங்கூஸ் மண்டியா கேப்பீங்கடா கேப்பீங்க. 17 வருஷமா லடாக்கு போலான்னு ஏமாத்திட்டு கட்சியில மொட்டை மாடிலேயே பார்ட்டி கொண்டு வச்சிட்டீங்களாடா. டேய் மச்சான், ஓப்பன் சன்னு, கோல்டன் பார்ட்டி, ஸ்விம்மிங் பூலு, இதுக்கு மேல நட வேணும். நான் செருப்பால் அடிப்பேன். இது கோல்டன் பார்ட்டியாடா? பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணியை பூசிட்டு எங்கேயோ சோலையிலேருந்து செங்கல் எடுத்து வந்து அடுப்பு கட்டிட்டு ஒரு செங்கல் வந்து பக்கத்து வீட்டு ஆயா வேற சீரியஸா இருக்குது. இதுல சமைச்சு கை சுட்டு வந்தா மிச்சம். ஏ ஜூலி, அங்க பாரு, பொறுக்கி பசங்கெல்லாம் உன்னை தான் பாக்குறானுங்க. ஏ விட்ரி, அவனுங்களாவது பாக்குறானுங்களேன்னு சந்தோஷப்படு. மச்சான், அந்த பொண்ணு ஒன்னதான் மச்சான் பாக்குது. நான் இந்த உலகத்துல இருக்கிற பாதி பசங்க கேட்டு போனதுக்கு காரணமே இந்த ஒரு வார்த்தை தான்டா. எப்ப பார்த்தாலும் ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்ணை ஏமாற்ற இளைஞன நியூஸ்ல வருது. அப்படி என்ன வார்த்தை தான்டா சொல்லுவீங்க? கொஞ்சம் சொல்லி தொலைங்களாண்டா. நானும் 23 வருஷமா வெல்கம் டே செலிப்ரேட் பண்ணலான்னு பாக்குறேன். மாற்றாளுங்களா மச்சான்? அது வெல்கம் டே இல்ல, வேலண்டைன்ஸ் டே. தெரியுது, நீ மூடு. டேய் என்னடா இவ்வளவு நேரமா போயிருக்கிறியா? கௌரவப்பேட்டைக்கு தளபதி வராடுறா, அதான் பார்த்துட்டு தர்பூசணி குத்துட்டு வரலான்னு போயினுக்கிறோம். டேய் ஏற்கனவே ஒருத்தன் தர்பூசணி போட்டது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. இதுல நீங்க வேறவா? டேய் நாங்களாவது பரவாயில்ல, நான் ஒருத்தன் பின்னாடி லாரி ஃபுல்லா லோடு ஏற்றி நிற்கிறான். அவன்கிட்ட மட்டும் மாட்டிக்காதீங்க. கோபாலே, ஒழுங்கா போஸ் கொடுக்கணும் சரியா? அப்பதான் பெரிய செலிபிரிட்டியா வருவ. நான் சொல்றப்போ பைத்தியம் மாதிரி எகிரி குதிக்கணும் சரியா? பைத்தியம் மாதிரியா? ஆமா கோபாலே, அப்பதான் வீடியோ வைரல் ஆகும். அதுக்கப்புறம் எதாச்சியா இந்த பக்கம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லணும் சரியா? சீக்கிரமாவே உன்னை பெரிய ஆளாக்கி பிக் பாஸ் அனுப்பிச்சு விடுறேன், புரியுதா? ஐயோ பிக் பாஸ் மட்டும் வேணாப்பா, என்னால சமாளிக்க முடியாது. நாப்பா தாண்டவம் வேலை ஆயிடுச்சா? யோ இடியா, நான் புது வண்டி இருந்தோம் இந்த மாதிரி அவசரப்படுற. நம்பா தாண்டவம் வண்டி ஓட்டுறப்போ ஷேக் ஆகுது, அதையும் கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. யோ ஷேக் ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயா, அதே என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏம்பா எனக்கு ஷேக் ஆகலப்பா, வண்டி ஷேக் ஆகுதுப்பா. அப்படி தெளிவா சொல்லி தொலைங்கடா. அதே மாதிரி வண்டி ஓட்டுறப்போ பின்னாடி யார் வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அதையும் கொஞ்சம் பாருப்பா. பின்னாடி யாரும் வராங்கன்னு தெரிய மாட்டேதுன்னா திரும்பி பார்த்துனே வண்டி ஓட்டு. நவா தாண்டவம் டவுட் தானவா கேக்குறேன். ஆமா, இவர் 10th மேக்ஸ் எக்ஸாம் போறாரு, டவுட் கேக்குறாரு. அதே மாதிரி நைட்ல லைட் தெரிய மாட்டேது தாண்டவம். லைட் தெரியல ஈபி ஃபோன் பண்றா, ஏன்டா என் வீட்டுல வந்து வாங்குறா? மச்சான் ஒரே சோகமா இருக்குதா? ஏன்னா பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்ல மச்சான், இவனுங்க போர் பண்ற அளவு இல்ல. டீசல் விலைய வேற ஏத்திட்டானுங்க. எங்க நம்மள பழைய மாதிரி வண்டி மாடிகளுக்கு ஊட்டுற போறானுங்கன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு மச்சான். எலெக்ஷன் வேற வருது, எல்லாருக்கும் அறிக்கை விடுறாங்க. நம்மளுக்கு எதனா ஒரு அறிக்கை விடுறாங்களா? நம்மளுக்கு என்னடா அறிக்கை விடுவாங்க பைத்தியக்காரா? எனக்கு ஒன்னும் வேணாம் மச்சான், ஒரே ஒரு அறிக்கை விட்டா போதும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொண்ணுங்களுக்கு கோலம் மட்டும் போட வேணான்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டா போதும். ஊராடா இது? ஊரா இது? என்னடா ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்து எவனா மதிக்கிறானா? எல்லாம் காலில் சுத்தண்ணை புட்டின மாதிரி ஓடுறானோ, எங்கதான் போறானுன்னு தெரியல. ஒருவேளை வீட்டுல பொண்டாட்டி சொல்ல தாங்காம எல்லாரும் இப்படி சுத்தி நிற்கிறானேலா? இருக்கும். இவன் வேற இருக்கிற பிரச்சனை இல்ல. நானும் லாக்டவுன்ல இருந்து இடியாப்பம் சாப்பிடலான்னு பாக்குறேன், பயப்புள்ள மாத்தவே மாட்டான். டேய் என்னை காந்தாலும் என் கையில மாட்டு விடி, அன்னைக்கு இருக்கு. என் காதலை உன்னிடம் கூறினேன், என் வீட்டின் பேச்சை மீறினேன்,
எல்லோரிடமும் கோபத்தில் சீறினேன். இப்போது உனக்காக நான் மாறினேன். ஐயோ ராமா, இவன் ஒரு சீட்டத்து போடுங்கடா. பொய்யா சொல்லின்னு திரியறான். இவன் உருட்டுல சுனாமியே வந்துடும் போல. அடித்தல அப்படிதான் நல்லா அடி. நான் வெயில் உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தாலே நாட்டுல மழையே பெய்யுது. உனக்கு ஏதாவது பண்ணும் போல இருக்கியா? நான் வேணும் கேளியா? அதெல்லாம் ஒன்றும் வேணா டைகரே. நைட்ல நம்ம பசங்க படுத்து போனா தோத்துறியா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே. அப்படியா? பசங்க யாருன்னு சொல்லு, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். சரியா? சரி டைகரே. அப்புறம் தல சாயங்காலம் என் கூட்டாளி ஒருத்தன் வருவான், குரங்குமார்னு. பார்க்கறதுக்கு ஆள் வழிப்பறி பண்ற மாதிரியே இருப்பான். அவனை கொஞ்சம் குளிப்பாட்டி விடு. அந்த நாய் குளிச்சு 1 வருஷம் ஆகுது. சரியா தல? வத்தா சூப்போட தந்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு பார்க்கலாம்னா